அதே போல அந்த டெக்னாலஜிக்கல் ரிகார்டிங்கா வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு இது இல்லாம ஃபேக் நியூஸை வந்துட்டு ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணக்கூடியது. ஓகேவா? சோ இதெல்லாம் அவங்க கிட்ட வேற என்ன வித்தியாசம் இருக்கு? நம்மள மாதிரி தான் 2 கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. நம்மள மாதிரி தான் அவங்க நார்மலா நடக்கிறாங்க, பேசுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா நம்ம வெறுக்கிறோம். வெறுப்பை அவங்க மேல திணிக்கிறோம். சரியா? மொழி மட்டும் தான் மாத்தி பேசுறாங்க. சாதி சார்ந்த பாகுபாடு மக்கள் வாழக்கூடியது. பரமேஸ்வரன் இல்லையா? பரமேஸ்வரன் அப்படிங்கிறவங்க ஹில்ஸ் ஏரியால, ஓகேவா, மலை பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள். ஓகேவா? அந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு பர்சனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை, இவங்களுக்கும் இல்லை, அவங்களுக்கும் இல்லை. பட் இனிமே ஃபுட் ஐட்டத்துல இருந்து எல்லா விஷயங்களையுமே அவங்களுக்கு மாறுதல் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ இனி அவங்க கடந்து வர்றதுக்கு இனி டைம் எடுத்துக்கும். இவங்க மக்களை பாக்குறாங்க, ஆனா இவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஈஸ்வரன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லா பட்ட மக்களையும் பாக்குறாங்க, வசதியான மக்களையும் பாக்குறாங்க, ஒரு லெவல்ல இருக்கக்கூடியவங்க மிடில் கிளாஸ்லயும் பாக்குறாங்க. பட் ஈஸ்வரன்களுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற சிச்சுவேஷன். அவங்க வாழக்கூடிய பகுதிகள் வேற. கிளைண்ட் ஸ்டேஷன்ல வாழ்றாங்க, அவர் ஹில் ஸ்டேஷன்ல வாழ்றாங்க அப்படிங்கறத நம்ம அதை மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த 4 வகையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யார் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு 4 பங்களா வீடு இருக்கு. சரி சார், மாத்தி சொல்றீங்க. 10 பங்களா வீடு இருக்கு. கவர்மெண்ட் குவார்டர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காரு. இவங்களுக்கு பண்ணையார் வீடெல்லாம் இருக்கு. வைக்கிறது. ஆனா நான் அந்த பாஸ்வேர்ட் வச்சுட்டு அந்த பாஸ்வேர்டையும் மறந்துடுவேன். அந்த மாதிரிதான். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியாம இருந்துச்சு, அந்த அனலைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கு. செகண்ட் இந்த சைபர் நம்ம காமன் யூசர்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி நான் கத்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் சயின்டிபிக்கலா நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். தட்ஸ் ஆல். தேங்க் யூ. ரிசர்வேஷன் பற்றின ஒரு மித்து இருந்துச்சு. இது மாதிரி ஸ்கெடியூல்டு கேஸ்ட்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்லி இது இந்த செஷன் மூலமா அதோடைய அவுட்கம் என்ன, அது ஆல்ரெடி எந்த பேஸில் வருதுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் சைபர் த்ரெட்ஸ் அண்ட் அந்த ரிலேட்டடாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ.